அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று 6ஆம் வகுப்பில் தமிழ் இயல் 3 நாம் பார்க்க போகிறோம். அந்த இயல் 3 வந்து என்ன தலைப்பில் இருக்குன்னா, எந்திர உலகம் என்ற தலைப்பில் வந்து இயல் 3 நமக்கு 6ஆம் வகுப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சு. முத்து ஐயா அவர்கள் எழுதிய அறிவியல் ஆத்திச்சூடி என்ற ஒரு செயல் பகுதியும், அறிவியலால் ஆள்வோம் என்ற ஒரு செயல் பகுதியும், கணினியின் நண்பன் எந்திரங்களினுடைய செயல்பாடுகள் பற்றி செய்தி வந்து இந்த கணினி நண்பர்கள் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஒளி பிறந்ததில் வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து மாணவர்களுடன் உரையாடியது போல் ஒரு நிகழ்வு வந்து இங்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் வந்து இலக்கண பகுதி நமக்கு இந்த 6ஆம் வகுப்பில் இயல் 3 கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் 6ஆம் வகுப்பில் இயல் 3 வந்து முதல் செயல் பகுதி அறிவியல் ஆத்திச்சூடி. அறிவியல் ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி என்பது என்றால் என்ன ஃபஸ்ட் பார்க்கலாம். ஆத்திச்சூடி என்பது அகர வரிசைப்படி அ ஆ இ இ போன்ற அகர வரிசைப்படி அமைவதுதான் ஆத்திச்சூடி ஆகும். இதை முதலில் எழுதியவர் வந்து ஔவையார். ஆத்திச்சூடியை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா ஔவையார். புதிய ஆத்திச்சூடி அறிமுகப்படுத்தியவர் வந்து யாருன்னா பாரதியார். ஆத்திச்சூடின்னா ஔவையார், புதிய ஆத்திச்சூடினா பாரதியார். புதிய ஆத்திச்சூடிக்கு பிறகு வந்து தற்காலத்தில் நவீன அடிப்படையில் அதாவது அறிவியல் கருத்துக்கள் சார்ந்து பல பேர் வந்து அறிவியல் ஆத்திச்சூடியை வந்து அறிமுகப்படுத்தியுள்ளனர். அதில் நமக்கு 6ஆம் வகுப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது யாருடையதுன்னா நெல்லை சு. முத்து அவர்கள் எழுதிய அறிவியல் சார்ந்த ஒரு செயல்பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இது அறிவியல் ஆத்திச்சூடி ஆகும். இதில் நெல்லை சு. முத்து அவர்கள் யாருன்னா அறிவியல் அறிஞர், விண்வெளி மையத்தில் பணியாற்றக்கூடிய அறிவியல் அறிஞர் தான் நெல்லை சு. முத்து அவர்கள். இவர் 80க்கும் மேற்பட்ட கவிதை கட்டுரையை வந்து இயற்றியுள்ளார். இவர் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று பாராட்டியுள்ளார். அறிவியல் ஆத்திச்சூடியில் என்ன கருத்து உள்ளது பார்ப்போம். நுழையும் முன் என்ன கருத்து உள்ளதுன்னா, ஆத்திச்சூடி என்பது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியமாகும். இதன் வந்து ஔவையின் ஆத்திச்சூடியை நாம் அறிவோம். பாரதியார் புதிய ஆத்திச்சூடி என்ற காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறினார். அகர வரிசையில் அறிவியல் அறிவோம், அகில உலகையும் ஆய்வு செய்வோம், அனைத்தையும் உலகின் நலத்திற்கு வழங்குவோம் என்ற கருத்தை இதில் கூறியிருக்காங்க. இதில் பாருங்கள், புதிய ஆத்திச்சூடியை யார் எழுதியாருன்னா பாரதியார். புதிய ஆத்திச்சூடியை எழுதியாருன்னா பாரதியார். புதிய ஆத்திச்சூடிக்கு முன்பு ஆத்திச்சூடியை எழுதியவர் வந்து ஔவையார். ஆத்திச்சூடினா ஔவையார், புதிய ஆத்திச்சூடினா பாரதியார், அறிவியல் ஆத்திச்சூடி என்று வந்தால் நெல்லை சு. முத்து அவர்கள். பாருங்கள் பாடல். அறிவியல் சிந்தனைக்கோள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்து கொள், ஈடுபாடுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அறிவியல் சார்ந்த சிந்தனைகளை வந்து நினைக்கணும். அதனுடைய அறிவியல் சார்ந்த சிந்தனைகள் வந்து நம்ம ஆய்வில் செஞ்சு பார்க்கணும். இயன்றவரை முடிந்தவரை வந்து அறிவியல் கருத்துக்கள் வந்து நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த அறிவியல் கருத்தை வந்து அந்த அறிவியல் ஆய்வு வந்து முழு ஈடுபாடுடன் அணுகணும். அந்த ஈடுபாடுடன் செஞ்சதில் வந்து எது உண்மை பொய் என்று கண்டறிய வேண்டும். அப்படி செய்வதை ஊக்கம் வந்து நமக்கு வெற்றி தரும் என்று அந்த பாடல் வரிகள் கொடுத்துள்ளார். அடுத்து 2வது பாருங்கள். என்றும் அறிவியலை வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்பாடு, ஓய்வர உலை, ஔடதமாம் அனுபவம். என்றும் அறிவியலே வெல்லும். அறிவியல் கருத்து தான் என்றைக்குமே வந்து என்ன பண்ணுது, வெற்றி பெறுகிறது. எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னாடி அது ஏன், எப்படி, எதற்கு என்று கேள்வி கேளுங்க அப்படின்னு கொடுக்கப்படுது. ஐயம் தெளிந்து சொல். நமக்கு எதனா ஒரு சந்தேகம் வந்தால் அந்த சந்தேகத்தை வந்து தெளிவுபடுத்திக்கணும். ஒருமித்து செயல்பட, ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். ஓய்வர உழைக்கணும். ஔடதமாம் அனுபவம். நம்மளுடைய அனுபவமே என்னது, மிக சிறந்த மருந்தாக ஆகும் என்று நெல்லை சு. முத்து அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். இவருடைய ஆசிரியர் குறிப்பு போய் பார்ப்போம். ஆசிரியர் குறிப்பு பார்க்கறதுக்கு முன்னாடி சொல்லும் பொருளும். இயன்றவரை என்றால் முடிந்தவரை, இயன்றவரை என்றால் முடிந்தவரை. ஒருமித்து
ஒன்றுபட்டு ஒருமித்து ஒன்றுபட்டு. ஔடதம் மருந்து, ஔடதம் மருந்து. நூல்வெளியில் வந்து தம்மை ஒத்த அலைநிலையத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யாருன்னா நெல்லை சு முத்தவர்கள். இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். நெல்லை சு முத்தவர்கள் வந்து அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர் ஆவார். இவர் எந்தெந்த விண்வெளி மையத்தில் பணியாற்றினா பாருங்க. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்தியா விண்வெளி மையம் ஆகிய நிறுவனம் வந்து பணியாற்றியுள்ளார். இவர் நெல்லை சு முத்தவர்கள் வந்து அறிவியல் கதைகள் கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார். எத்தனை மேற்பட்டனா 80க்கும் மேற்பட்ட நூல்களை வந்து எழுதி வெளியிட்டுள்ளார். அப்போ நெல்லை சு முத்தவர்கள் வந்து எழுதி வெளியிட்ட நூல்கள் எண்ணிக்கை வந்து 80க்கும் மேற்பட்டவை. அடுத்து புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம். உடல் நோய்க்கு டேஸ் தேவை. உடல் நோய்க்கு என்ன தேவை? ஔடதம் மருந்து தேவை. நண்பர்களுடன் டேஸ் விளையாடு. நண்பர்களுடன் எப்படி விளையாடணும்? ஒருமித்து விளையாட வேண்டும். கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து கண்டு கூட்டல் அரி. கண்டு கூட்டல் அரி. ஓய்வற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து ஓய்வு கூட்டல் அற. ஓய்வு கூட்டல் அற தான் வரும். ஓய்வு கூட்டல் அற. ஏன் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது வந்து இன் கூட்டல் ஏ வந்து நே. ஏன் என்று. ஔடதம் கூட்டல் ஆம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது வந்து ஔடதாம் ஆம். இம் கூட்டல் ஆ வந்து மாவா மாறும். இப்போ ஔடதம் மாம். அடுத்து எதிர்ச்சொற்களை பொறுத்துக. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்கு எதிர்ச்சொல் எது? அணுகு என்றால் அதனுடைய எதிர்ச்சொல் வந்து விலகு. அணுகு என்பதன் எதிர்ச்சொல் விலகு. ஐயம் என்பதன் எதிர்ச்சொல் தெளிவு. ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல் சோர்வு. உண்மை என்பதன் எதிர்ச்சொல் பொய்மை. உண்மை என்பதன் எதிர்ச்சொல் பொய்மை. பாடல் வரிக்கேற்றவாறு மொழிப்படுத்துக. அறிவியல் சிந்தனை கொள். அடுத்து சொல் தெளிந்து ஐயம் என்பது ஐயம் தெளிந்து சொல். ஐயம் தெளிந்து சொல். கேள் ஏன் என்று இருக்குதா? இது ஏன் என்று கேள் இப்படி வரணும். ஏன் என்று கேள். வெல்லும் என்றும் அறிவியல் என்பது என்றும் அறிவியலே வெல்லும். அறிவியலே வெல்லும். அடுத்து மனிதர்களுக்கு மருந்தாக விளங்குவது எதுனா ஔடதம். இயல் 3 நம்ம பார்க்க போகிறது வந்து அறிவியல் ஆள்வோம். நுழைமுன் என்ன செய்துள்ளது பார்க்கலாம். அறிவியல் ஆய்வுக்கு எல்லை இல்லை. அறிவியல் ஆய்வுக்கு எல்லையே இல்லை. மண்ணில், விண்ணில், கடலில், காற்றில் எங்கும் ஆய்வுகள் நிகழ்கின்றன. நம்மளுடைய மண்ணிலையும் ஆய்வு செய்கிறோம், விண்ணிலையும் ஆய்வு செய்கிறோம், கடல்லையும் காற்றிலையும் ஆய்வு செய்கிறோம். மனிதனின் நகலாக எந்திர மனிதனை படைக்கின்றனர். மனிதனுடைய நகலாக வந்து மனிதனை போன்றே ஒரு எந்திரத்தை வந்து யார் படைக்கிறது? மனிதர்கள் தான் படைக்கின்றனர். மனித உடலின் பாகங்களையும் எந்திரத்தின் பாகங்கள் போல் மாற்றுகின்றனர். மனித உடலில் இருக்கக்கூடிய பாகங்கள் வந்து எந்திரத்தின் பாகங்கள் போல வந்து இப்போ தற்காலத்தில் வந்து மாற்றி கொண்டு வருகிறோம். கோள்கள் இனி நமக்கு தொலைவு இல்லை. செவ்வாய் கிரகம், புதன் போன்ற கோள்கள் தான் வந்து இனி நமக்கு தொலைவில்லை. ஏனென்றால் செயற்கைக்கோள் ராக்கெட்லாம் வந்ததுனால அதை நம்ம ஈஸியாக போய் சென்றடைவோம். அதனால் நமக்கு வந்து தொலைவே இல்லை. நேற்றைய மனிதன் நினைத்து பார்க்காத பலவற்றை இன்றைய மனிதன் நிகழ்த்தி காட்டுகின்றான். இன்றைய மனிதனின் கனவுகளை நாளை நாம் நனவாக்குவோம் வாருங்கள் என்று இந்த நுழைமுன் கூறியுள்ளனர். ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். நீலவானில் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான். இந்த பாடல் என்ன பண்ணுறதுன்னா ஆழக்கடலின் அடியில் வந்து மூழ்கி ஆய்வுகள் செய்யப்படுகிறது. அதே மாதிரி நீலவானில் ஆகாயத்து மேலேயும் பறந்து போயிட்டு அங்கே என்ன இருக்குன்னா ஆய்வு செய்ய நினைக்கின்றனர் என்று இந்த பாடல் வரி கொடுக்கப்பட்டுள்ளன. அடுத்த 2வது பாடல் பாருங்கள். செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறைக்கின்றான். செயற்கைக்கோளை வந்து விண்ணில் ஏவி என்ன பண்ணுறோம்? இப்போ தற்காலத்தில் வந்து
செய்தியிலிருந்து உடனுக்குடன் பெறுகிறோம். அடுத்து இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உணர்கிறோம். செயற்கைக்கோள் மேலே செலுத்திவிட்டு அதன் மூலம் வந்து இயற்கை வளம் எங்கே நிறைஞ்சிருக்கு, நீர்வளம் எங்கே நிறைஞ்சிருக்கு, புயல் எப்போ வரும், மழை எப்போ வரும்ன்ற செய்திகள் வந்து நம்ம உடனுக்குடன் தெரிந்து கொள்கிறோம் என்ற கருத்து வந்து இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான். இப்போ ரோபோக்கெலாம் வந்து என்ன இல்லை, எலும்பு இல்லை, தசை இல்லை, அதில் வந்து முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் வந்து பொருத்தப்பட்டு ஒயர் மூலமாக இருக்குது. இணைய வலையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கம்ப்யூட்டர் மூலமாக, அதாவது நம்ம விண்ணிலிவப்பட்ட செயற்கைக்கோள் மூலமாக இப்போ வந்து நம்ம எல்லா கையிலையும் வந்து செல்ஃபோன் இருக்குது. அந்த செல்ஃபோனில் வந்து நம்ம கைக்குள்ளே வச்சு எல்லாத்தையும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து செய்திகள் வந்து நம்ம பார்த்துக்குறோம் அப்படின்ற கருத்து வந்து இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்கள், உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான். அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான். இங்கே உறுப்பை இப்போ தற்காலத்தில் வந்து மருத்துவத்துறையில் வந்து என்ன தான் அதிகமாக பயன்படுத்தப்படுதுன்னா ரோபோக்கள் தான் பயன்படுத்தப்படுகிறது. அறுவை சிகிச்சைகள்லாம் துல்லியமாக அறுவை சிகிச்சை செய்ய வந்து ரோபோக்கள் தான் பயன்படுத்தப்படுகிறது. அதே போல் இங்கே அணுவை பிளந்து அதிலிருந்து வரக்கூடிய ஆற்றல்களை பயன்படுத்தி நமக்கு தேவையான மின்சாரம், மருத்துவ சம்மந்தமான ஆற்றல்கள் வந்து இது மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னு கூறுகின்றனர். அடுத்த பாடல் பாருங்கள், நாளைய மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்துடுவான். நாளைய மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, கோள்களெல்லாம் வீடு கட்டி அங்கே வந்து நகரமாக அமைச்சு வாழ்வாங்க. வேலை தூரம் பயணம் செய்ய விண்வெளியில் பாதை அமைத்திடுவான். வேலை தூரம் அதாவது தினமும் பூமியிலிருந்து வேறொரு கிரகத்துக்கு போயிட்டு வர்றதுக்காக பூமிக்கும் வேறொரு கிரகத்துக்கு என்னதான் அமைத்திடுவான், பாதை அமைத்திடுவான் என்று இந்த பாடல் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாடலை பாடியவர்கள் யாருன்னா பாடநூல் ஆசிரியர் குழு. ஒரு குழுவால் எழுதப்பட்டதான் இந்த அறிவியலால் ஆள்வோம் என்ற செயல் பகுதி. பாருங்கள், பாரதியார் வந்து அப்பொழுது வந்து அறிவியல் சார்ந்த ஒரு பாடலை பாடுகிறார். என்ன பாடல்னு பார்ப்போம். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் என்ற பாடலை பாடியவர் வந்து பாரதியார். புத்தக பின்பக்க வினாக்கள். மனிதன் எப்போதும் உண்மையை உரைக்கின்றான். இதில் இந்த ரையும் இந்த இக்கு தான் வர வேண்டும், மற்றவையெல்லாம் தவறானது. மனிதன் எப்போதும் உண்மையை உரைக்கின்றான். ஆழ்கடல் என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது வந்து ஆழம் கூட்டல் கடல். ஆழம் கூட்டல் கடல். விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து விண் கூட்டல் வெளி. விண் கூட்டல் வெளி. நீலம் கூட்டல் வான் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது வந்து நீலவான். இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து இல்லாது இயங்கும். கணியணி நண்பன். கணியணி நண்பன் வந்து நுழையும் முன் இந்த பாக்ஸில் என்ன தகவல் உள்ளது என்று பார்த்துட்டு போவோம். எல்லாம் எந்திரமயமாகி வருகிற காலம் இது. மனிதர்கள் தாங்கள் செய்யும் செயல்களை எந்திரங்களை கொண்டு செய்யும் வகையில் பலவற்றை உருவாக்கி வருகிறார்கள். மனிதர்கள் செய்ய முடியாத பணிகளையும் எந்திரங்கள் செய்கின்றன. எடுத்துக்கிட்டாக பாருங்கள், வீடு, அலுவலகம், தொழிற்சாலை, மருத்துவமனை என்றும் பல இடங்களிலும் எந்திரங்கள் பணியாற்றுகின்றன. கணக்கு போடும் இயந்திரம், கற்றுத்தரும் இயந்திரம், வேலை செய்யும் இயந்திரம், விளையாடும் இயந்திரம் என்று எங்கும் இயந்திரங்கள். பாருங்கள், இதில் முக்கியமான தகவல் மட்டும் அதை பார்த்துட்டு போவோம். முதலில் ரோபோ என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? காரல் கபேக். எந்த நாட்டை சார்ந்தவர்னா செக் நாட்டை சார்ந்தவர். இந்த பேர் இங்கே கொடுத்துருப்பாங்க. காரல் கபேக் என்பவர் செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். இவர் 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார். அதில் ரோபோட் என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தினார். ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள். ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள். இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேட்கக்கூடிய இடங்கள். அடுத்ததா, மனிதர்கள் தம் வேலைகளை எளிதாக செய்ய முதலில் எந்திரங்களை கண்டுபிடித்தனர். அவற்றை இயக்குவதற்கு மனிதன் ஆற்றல் தேவைப்பட்டது. இக்குறையை போக்க மனிதன் கண்டுபிடித்தவே தனியாங்கிகள். தனியாங்கி என்றால் நுட்பமான, கடினமான, ஒரே மாதிரியான வேலைகளை மனிதனை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் இயந்திரமே தனியாங்கிகள் ஆகும். ஒவ்வொரு தனியாங்கிலும் ஒரு கணினி இணைத்து இருக்கும். ஒவ்வொரு தனியாங்கி இயந்திரத்துக்குள்ளும் ஒவ்வொரு கம்ப்யூட்டர் இணைச்சிருப்பாங்க. தனியாங்கியின் செயல்களை அதன் கணினி கட்டுப்படுத்தும்.
அந்த தனியாங்கினுடைய கட்டுப்பாட்டை வந்து எது கட்டுப்படுத்துனா அந்த தனியாங்கிக்குள்ளே இருக்கக்கூடிய கணினி வந்து கட்டுப்படுத்தும். அதாவது இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்து போயிடலாம். மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரங்கள் தனியாங்கி ஆகும். இதுவும் ஒன்வடி கேட்பாங்க. மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரங்களுக்கு என்ன பெயர்? தனியாங்கிகள் என்று பெயர். இவை தோற்றத்தில் மனிதரை போல் இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தனியாங்கிக்கு விளக்கம் தருகிறது. அப்போ இதுவும் கேள்வி கேட்பாங்க. தனியாங்கிக்கு வந்து விளக்கம் தந்த கலைக்களஞ்சியம் எதுனா பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். தனியாங்கி என்ற சொல்லுக்கு வந்து விளக்கம் தந்த கலைக்களஞ்சியம் எது? பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். எந்திர மனிதர்களுக்கும் தனியாங்களுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன அப்படின்னு கேட்டால் அது என்னன்னா அதுதான் செயற்கை நுண்ணறிவு. மனிதர்களுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் என்னது? அதுதான் மனிதனுக்கு வந்து இருக்கிறது நுண்ணறிவு. ரோபோக்கள் எந்திரங்களுக்கு இருக்க வந்து செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு என்றது என்னன்னா மனிதனால் மனிதனை போலே சிந்திக்கவும் செயல்படவும் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு தொழில்நுட்ப கருவி வந்து கணினி மூலம் எந்திரத்துக்குள்ள பொறுத்தது தான் செயற்கை நுண்ணறிவு. அதான் கீழே சொல்லியிருப்பாங்க. மனிதர்களை போல செயல்பட எங்களுக்கு சில கட்டளைகளை வடிவமைத்து வைக்கப்பட்டுள்ளன. இந்த செயற்கை நுண்ணறிவை கொண்டே நாங்கள் இயங்குகிறோம் என்று கணினி கூறுகிறது. இந்த பாக்ஸ் இங்கிருந்து முக்கியமானது பார்த்துங்க. இது ஒன்வடி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1997ஆம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது. அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி காஸ்பரோவ் என்பவர் கலந்து கொண்டார். இப்போ கணினிக்கும் சதுரங்க போட்டியாளர் கேரி காஸ்பரோவுக்கும் சதுரங்க போட்டி நடைபெற்ற ஆண்டு எதுனா 1997. IBM என்னும் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ என்னும் மீத்திறன் கணினி வந்து அவருடன் போட்டியிட்டது. அப்போ கேரி காஸ்பரோவுடன் போட்டியிட்ட அந்த மீத்திறன் கணினியின் பெயர் என்னன்னா டீப் ப்ளூ. அந்த கணினியின் பெயர் என்ன? டீப் ப்ளூ. எந்த ஆண்டு டீப் ப்ளூவும் கேரி காஸ்பரோவும் சதுரங்க போட்டி விளையாடினார்னா 1997ஆம் ஆண்டு. போட்டியின் முடிவு என்ன தெரியுமா என்றால் போட்டியின் முடிவில் வந்து டீப் ப்ளூ வெற்றி வகை சூடியது. போட்டியில் வந்து யார் வெற்றி பெற்றதுன்னா டீப் ப்ளூ என்ற கணினி வந்து வெற்றி பெற்றது. இந்த டீப் ப்ளூ என்ற கணினியை வந்து எந்த நிறுவனம் உருவாக்கியது என்று கேட்டால் IBM. எந்த நிறுவனம்? IBM என்ற நிறுவனம் உருவாக்கியது. இதுவும் கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்க. உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோக்கு குடியுரிமை வழங்கியது. அப்போ ரோபோக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எதுன்னு கேட்டால் சவுதி அரேபியா. அந்த ரோபோவின் பேர் என்னன்னா சோபியா. மேலும் ஐக்கிய நாடு வந்து புதுமைகளின் வெற்றியாளர் எனும் பட்டத்தை சோபியாவுக்கு வழங்கியது. அப்போ ஐநா வந்து அந்த சோபியாவுக்கு என்ன பட்டம் வழங்கியது? புதுமைகளின் வெற்றியாளர் எனும் பட்டத்தை வந்து சோபியாவுக்கு வழங்கியது. உயிரில்லா ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவது இதுதான் முதல் முறையாகும். அடுத்து புத்தக பின்பக்க வினாக்கள். நுட்பமாக சிந்தித்து அறிவது வந்து என்னது? நுண்ணறிவு. நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. தானியங்கும் எந்திரத்துக்கு பேர் வந்து தானியாங்கி. நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து ஆ கூட்டல் உருவம். அவ்வுருவம் என்பதை பிரித்து எழுதும் போது என்ன கிடைக்குதுன்னா ஆ கூட்டல் உருவம். மருத்துவம் கூட்டல் துறை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து மருத்துவத்துறை. இது மருத்துவத்துறை. அடுத்தா செயல் கூட்டல் இலக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து செயல் இலக்க. நீங்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் வந்து நீங்குதல் என்பது என்னது? எதிர்ச்சொல் சேர்த்தல். நீங்குதல் என்பதன் எதிர்ச்சொல் சேர்த்தல். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் எளிது என்பதன் எதிர்ச்சொல் அரிது. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புகளை. மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை எது? தனியாங்கிகள்.
தனியாங்களுக்கும் எந்திரங்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு வந்து எதுனா நுண்ணறிவு. மனிதர்களுக்கு இருப்பது நுண்ணறிவு, எந்திரங்களுக்கு இருப்பது செயற்கை நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினி பெயர் டீப் ப்ளூ. இதை உருவாக்கிய கணினி நிறுவனத்தின் பெயர் வந்து IBM. சோபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு வந்து சவுதி அரேபியா. சவுதி அரேபியா. அவ்வளோ, இந்த பாடம் வந்து முடிஞ்சது. அடுத்த பாடம் வந்து ஒளி பிறந்தது. அடுத்த பாடம் ஒளி பிறந்தது. ஒளி பிறந்தது என்பது அப்துல் கலாமுடன் நேர்காணல் தான் ஒளி பிறந்தது. அப்துல் கலாமுடன் நேர்காணல் செய்வதுதான் ஒளி பிறந்தது என்ற ஒரு பாடப்பகுதி. இதில் வந்து இந்த முதல் பேஜில் வந்து நம்மளுக்கு அவ்வளோ முக்கியமான பதில்கள்லாம் எதுவும் இல்லை. இரண்டாவது பேஜ் போயிடலாம். இரண்டாவது பேஜில் எல்லாம் சும்மா சுற்றோடல் மாதிரி இருக்கும். இங்கே இருந்தெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது என்று அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கேட்குறாங்க. அதுக்கு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து தமிழில் வந்து திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும். அப்போ தமிழில் அப்துல் கலாம் அவர்களுக்கு பிடித்த நூல் வந்து திருக்குறள். அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளொலிக்குள் ஆகாத அரண் என்னும் குறள் என் வாழ்க்கையில் வலு சேர்த்தது. அதுபோல லில்லியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி, லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் என்னும் நூலையும் எனக்கு மிகவும் பிடிக்கும். அதை படிக்கும்போது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெறுகிறேன். அடுத்த கேள்வி பாருங்க. நீங்கள் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு ஏவுகணை சோதனை தான் அல்லவா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு வந்து அப்துல் கலாம் அவர் சொல்கிறாரு, இல்லை, செயற்கை அதாவது போலியோவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விலை குறைவான கால் பொருத்தப்பட்டதான் எனக்கு மகிழ்ச்சி இருந்தது அப்படின்ற சொல்லுவார். பார்க்கலாம் வாங்க. போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்கள் பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை கண்டேன். பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இலைகள், இது கேட்பாங்க, எந்த இதை கொண்டு வந்து அந்த செயற்கை கால் உருவாக்கினார். கார்பன் இலைகளை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன. அதனை அவர்கள் அணிந்து மகிழ்ந்த நிகழ்ச்சி தான் எனக்கு பெரும் மகிழ்வை அளிக்கிறது. அப்போ 3 கிலோவிலிருந்து அப்துல் கலாம் முயற்சியால் கார்பன் இலை கொண்டு எவ்வளவு கிலோவுக்கு மாற்றுறாரு? 300 கிராமுக்கு மாற்றுகிறார். இதுவும் கேள்வி கேட்கலாம். அந்த போலியோவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த எடையிலிருந்து எந்த எடைக்குள்ள அப்துல் கலாம் முயற்சியால் அந்த கால்கள் வந்து செய்யப்பட்டதுன்னா 3 கிலோவிலிருந்து 300 கிராம். அடுத்த பார்க்கலாம் வாங்க. சுதந்திர இந்தியாவின் வெற்றிக்காக எவற்றை கருதுகிறீர்கள் என்ற கேள்விக்கு வந்து உணவு உற்பத்தியில் தன்னிறை அடைந்துள்ளோம், தகவல் தொழில்நுட்பத்துறையில் மிகுதியாக வளர்ச்சி பெற்றுள்ளோம், எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது, அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னணியில் உள்ளோம், நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளன, பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிருத்திவி ஏவுகணைகள் செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம். இவற்றையெல்லாம் இந்தியாவின் வெற்றிகளாக கருதுகிறேன். இது வந்து கூற்று காரணம் கொடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பேராகிராஃப் பார்த்து வச்சுக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்க. 100 ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எப்படி இருக்கும் என்று கேட்ட கேள்விக்கு வந்து இதுவும் கூற்று காரணம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்து வச்சுக்காங்க. 3 சிறப்புகளை பெற்றிருக்கும் என நம்புகிறேன் என்று அப்துல் கலாம் கூறுவார். அவை என்னென்னா, 1000 வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்தது போல வலுவான கல்விமுறை இருக்கும். அடுத்து 2வதாக பாருங்க. அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும், ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும். 3வதாக செவ்வாய்க்கோளில் மனிதன் இனம் குடியேறி இருக்கும் என்ற கருத்தை வந்து அப்துல் கலாம் அவர்கள் கூறுகிறார். அப்துல் கலாம் அவர்களால் வெற்றி அடையக்கூடிய 2 வழிகள் யாவை என்றால், அறிவை வளர்க்கும் அனைவருடைய பேச்சையும் கவனிங்கள், வியர்வை 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 என்று கூறியுள்ளார்.